ஹலோ எவ்ரிவன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். பல வருஷமாக ஒரு தப்பு நடக்குது. அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை கரெக்ட் பண்ண முடியுமான்றதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபார் மெனி இயர்ஸ், 20 இயர்ஸ்க்கு மேலே நான் பார்த்துட்டு இருக்கேன். பீப்புள் ஆர் நாட் ஆஸ் ஹாப்பி ஆஸ் தே யூஸ் டு பி, பர்டிகுலர்லி இன் த ஒர்க் என்விரான்மெண்ட் அண்ட் தென் ஃபேமிலி. அதுக்கு ஒரு ரீசன் நான் அப்சர்வ் பண்ணி ஒரு நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் அக்செப்ட் பண்ண முடியும்னு தெரியல. இந்த ரீசன் என்ன பொறுத்து கேட்டால், ஸ்டார்டிங்கே ட்ரபிள். January 1st. January 1st is supposed to be New Year's Day, the official year or calendar for us, for all of us, English New Year. That is a day to be celebrated, but it is not celebrated by people. Secondary, ரெண்டு இருக்கு. Festivals should be celebrated, commemorated and properly observed. அதான் ஃபெஸ்டிவல்னு பேர். ஃபெஸ்டிவல்னால என்ன அர்த்தம்? ஒரு குஷி, சந்தோஷம், அந்த மாதிரி பண்ணதான் ஃபெஸ்டிவல். அது ஒன்று. அடுத்தது ரெஸ்டிங் டே. சண்டேனா ரெஸ்ட்னு பேர். ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ சண்டே ரெஸ்ட் டேன்னு இருக்கணும். நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்ப காலத்தில் இந்த மூணு கரெக்டாக இருந்தது. சண்டே வாஸ் அ ஹாலிடே. யாரும் சண்டே வான்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி 8 ஹவர்ஸ்னா 8 ஹவர்ஸ், மிஞ்சி போனால் 15 மினிட்ஸ் நாங்களா செஞ்சு போட்டு போய் இது பண்ணுவோம். யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால வி வர் எஃபிஷியன்ட், வி வர் ஹாப்பி. அது மாத்திரம் இல்லை, ஹாலிடே ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஹாலிடேஸ் இருக்கிறதுனால நம்மளால வீட்டில் அந்த ஃபெஸ்டிவலை ப்ராப்பராக செய்ய முடியும். வெதர் இட் இஸ் கிருஷ்ண ஜெயந்தி ஆர் விநாயகர் சதுர்த்தி, whatever it is, everything was properly done. January 1st, it was New Year's Day, holiday adum. ஏன்னா it is an important day to be celebrated by people. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமோ இல்லையோ, ஆனால் இங்கிலீஷ் நியூ இயர் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரே ஆட்டமாக இருக்கும். ஏன்னா தட்ஸ் அஃபிஷியல் திங். அன்னைக்கு நியூ இயர் ஈவ்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு 10:30-11 ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 12 மணி மிட் நைட்டில் பயங்கரமாக சத்தம் இருக்கும். நியூ இயர்ஸ் ஈவ்னு பைக்கு கீக்கு எல்லாம் போயிட்டு இருக்கும். அது பட் ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நியூ இயர் டே அன்னைக்கு கிரீட்டிங்ஸ் எக்ஸ்சேஞ்சு, ஃபோனில் பேசுறது, சொந்தக்காரங்க வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் கிரீட்டிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ஃபேமிலிலாம் வெளியில் போய் சாப்பிடுவாங்க அன்னைக்கு சந்தோஷமாக. ஃபேமிலி அவுட்டிங், பீச்சுக்கு போகிறது எல்லாமே இருந்தது. அதெல்லாம் இருந்ததுனால மற்ற நாள் ஆஃபீஸில் நாங்கள் என்ஜாய் பண்ணி ஒர்க்கே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் when there's a time to celebrate, when there's a time to rest, automatically you'll have the right time and energy to work. அப்புறம் யார் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இது மூணுத்தையும் கெடுத்தாங்க. ஒழுங்கா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண January 1st எதுக்கு முதல் நாள் அன்னைக்கே லீவ் விட்டுட்டு முதல் நாளே நல்லபடி ஒர்க் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாரோ சொல்ல போய் எல்லாம் அதை ஒர்க்கிங் டே மாத்திட்டாங்க. வை ஆபீஸ இப்ப பாருங்க, நியூ இயர் சொல்ற விதத்தை பாருங்க, எல்லாம் ஹாப்பி நியூ இயர் ஃபார்மாலிட்டி. there's no happiness in your words because a day that is supposed to be celebrated is lost, the most important day. அன்னைக்கு ஆபீஸ்க்கு எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படி எப்படி இருக்கும்? another thing, ஆபீஸ்க்கு போற, let us assume only the man of the house goes. அப்பா தான் போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அம்மாவுக்கு அவுட்டிங் போச்சு. அன்னைக்கு இவ்வளோ வருஷமா செலிப்ரேட் பண்ணதெல்லாம் போச்சு. இப்போ லேடிஸும் வீட்டுக்கு ஆஃபீஸ் போறாங்க இல்லையா? ஸோ அவங்களும் ஆஃபீஸ் போயிடுவாங்க. சில்ட்ரன், there's no enjoyment, there's no celebration. அப்பாவும் ஆஃபீஸ் போயாச்சு, அண்ணா ஆஃபீஸ் போயாச்சு, அம்மாவும் ஆஃபீஸ் போயாச்சு. வீட்டில் என்ன பண்ணுறது? டிவி போட்டால் டிவி தாங்க முடியல, கொடூரமாக இருக்குது. டிவி நியூ இயர் ப்ரோக்ராம்லாம் தாங்க முடியல, அதுவும் போச்சு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? எல்லாருமே மூட் அவுட் ஆகி வந்துடுவாங்க. யாருக்குமே சந்தோஷம் கிடையாது. ஏன்னா என்ஜாய் பண்ண வேண்டிய டைம்ல நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சந்தோஷம் கிடையாது. அது என்ன ஆகும்? ஒரு மூட் அவுட் ஆகி அந்த ஹேங் ஓவர் அப்படியே கண்டினியூ ஆகும். தட்ஸ் வாட் ஐ எம் சீயிங். அண்ட் இட்ஸ் அ வெரி
bad thing that they have spoiled. இதுல வந்து தேவையில்லாம சில ஹாலிடேஸ் வேற குறைச்சாங்க. நாங்க இருக்கும்போது எப்படின்னா முக்கியமான பண்டிகை எல்லாமே நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணோம் ப்ராப்பரா, இன்க்ளூடிங் கிருஷ்ண ஜெயந்தி. அப்புறம் அதை எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீ போய் என்ன பண்ண போற பூஜைக்கு, ஆஃபீஸில் இரு அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட். அப்போ குடும்பம்லாம் வந்து குடும்பமா கொண்டாடக்கூடாதா ஃபெஸ்டிவலை, அந்த மாதிரி தானே இருக்குங்க பேச்சு. பூஜை பண்ணதுன்னா வீட்டில் வந்து அவங்க அம்மா வயசான மட்டும் பூஜை பண்ணுவாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு, மற்றவங்க ஆஃபீஸில் உட்காந்து ஓபி வச்சுட்டு இருப்பாங்களா? இட்ஸ் சில்லி. ஃபெஸ்டிவல்னா ஃபெஸ்டிவல், ஆஸ் அ ஃபேமிலி யூ ஹேவ் டு டூ தட். அதுக்காக தான் முன்னோர்கள் வந்து ஃபெஸ்டிவல் ஒன்று கிரியேட்டே பண்ணாங்க. சில இதில் ஃபெஸ்டிவலாக இருக்கணும். ஃபெஸ்டிவல் அப்படின்ற வார்த்தைக்கே என்ன குதூகலம், அது இல்லைன்னா போச்சு. அன்னைக்கு ஆஃபீஸில் உட்காந்தீங்கன்னா வேஸ்ட். அதை வந்து கெடுத்தாங்க, நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் போகிறேன் அப்படின்னு போச்சு, கெடுத்துங்க. அப்புறம் சண்டே அன்னைக்கு வந்து பண்ணு, எக்ஸ்ட்ரா ஒர்க்கருக்கு வந்து பண்ணுனாங்க. அப்படின்னு என்ன, when you are taking extra time every day and you are going to the office on Sunday, it shows you are not efficient. Your boss is not efficient. Your company is not efficient and they don't have proper attitude towards employees. அர்த்தம். As simple as that. அது போல இப்போ என்ன பண்றாங்க, சேலரி தூக்கி கொடுத்துட்றாங்க. வச்சுக்கோ, சேலரி வச்சுக்கோ, நிறைய வச்சுக்கோ, பணம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணு. அவன் என்ன பண்றான், பணத்தை மாத்திரம் ஆசையா வாங்கிட்டு மனசு உள்ள ஒர்க்ல இல்லை. நாங்களாம் ஒர்க் பண்ணும் போது ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணுவோம். அது போச்சுப்போ. எதை வச்சு நான் சொல்றேன்னா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பெருசா ஆர்கனைஸ் பண்றாங்க மோட்டிவேஷன் தான். இவங்க நீ அரை மணி நேரம் நீ பேசினாலும் சரி, ஒரு மணி நேரம் பேசினாலும் சரி, மோட்டிவேஷன் வராது. மோட்டிவேஷன் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு மோட்டிவேஷன் சொல்லி தர முடியும். யூ கேனாட் இன்ஜெக்ட் மோட்டிவேஷன். எந்தூசியாசம்னு சொல்லலாம். எந்தூசியாசமா அப்படின்னா அந்த குதூகலத்தோட ஒர்க் பண்றது. ஏன்னா யூ லவ் யுவர் ஒர்க் அண்ட் யூ என்ஜாய். தட்ஸ் கான். அது எங்க ஃபீல்டுலயே, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வந்து கெடுத்து போட்டாங்க. ஐடி ஃபீல்டு நாரி போச்சு. ஐடியில் வந்து கெட்டு போய் சும்மா பணத்தை விட்டு எரிஞ்சா போதுமா, அவன் மைண்ட் வந்து அங்கே இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மோட்டிவேஷன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க. மோட்டிவேஷன் ஏன்னா யூ கேனாட் இன்ஜெக்ட் மோட்டிவேஷன், யூ கேனாட் பர்ச்சேஸ் மோட்டிவேஷன், யூ கேனாட் பர்ச்சேஸ் எந்தூசியாசம். சேலரின்றது காம்பன்சேஷன், யூ கேனாட் பர்ச்சேஸ் எனிதிங் எல்ஸ் ஃப்ரம் த எம்ப்ளாயி. அதனால தான் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் இது எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் பயங்கரமாக இருக்குது. எம்ப்ளாயி மோட்டிவேஷன் ரொம்ப டவுனு, ரிலையபிலிட்டி இஸ் டவுன், தட்ஸ் நோ எமோஷனல் பாண்டிங், எல்லாமே கெட்டு போச்சு. ஏன்னா செலிப்ரேட் பண்ண வேண்டியது செலிப்ரேட் பண்ணணும், ஃபெஸ்டிவலை பார்க்கணும், ரெஸ்டிங் டேயாக பண்ணாதான் ஒர்க்கிங் டே அன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். நாங்கள்லாம் அப்படிதான் இருந்தோம். இப்போ அது போச்சு. அதனால நியூ இயர்ஸ் டே அன்னைக்கு என்ன எப்படி இருக்கு பாருங்க, ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சு. இப்போ ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அப்புறம் என்ன என்ன இருக்குன்னா, என்னத்தை சொல்றது, ஆபீஸ்ல இருக்கேன் அப்படின்வாங்க. தட் இஸ் வில் டெல்ஸ் யூ எவ்ரிதிங். They don't like to come to the office that day. Nobody likes. ஏன்னா it is supposed to be a celebration day. You have spoiled it. அதனால என்ன அது, it spoils everything. இப்போ கிரீட்டிங்ஸோட என்ன பண்ணுச்சு, நியூ இயர் டே அன்னைக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்பணும். அதனால கிரீட்டிங்ஸும் போச்சு. வாட்ஸ்அப் வந்துச்சு. வாட்ஸ்அப்பில் வந்து முதல்ல டைப் பண்ணி அனுப்பிச்சாங்க, இப்போ அதுவும் போச்சு. யாரும் அனுப்பிச்சு ஒரு நியூ இயர் கிரீட்டிங்கை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார்மாலிட்டிக்கு, அதாவது உனக்கும் ஹாப்பி கிடையாது, எனக்கும் ஹாப்பி கிடையாது, ரெண்டு பேரும் ஆஃபீஸில் வந்துருக்கோம் போயா. அதான் நடக்குது. இட்ஸ் அ வெரி பேத்தட்டிக் ஸ்டேட் தட் வி ஹவ் இக்னோர்ட் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் சொல்கிறேன், பட் இது வந்து முக்கியமானது நியூ இயர். ஏன்னா இங்கிலீஷ் கேலண்டர் தான் நமக்கு அஃபிஷியல், அதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். நியூ இயர்ஸ் டே வந்து வேர்ல்டு லெவலில் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம், பழகிட்டோம் வருஷ கணக்காக. இனிமேல் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி நிறுத்த முடியாது. ஆனால் செலிப்ரேட் பண்ண முடியாமல் பண்ணிட்டாகும் போது யூ வில் பி மூட் அவுட் நேச்சுரலி. அதுபோல் இதை சரி பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா சண்டே அன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணுறதை குறைக்கணும், அதெல்லாம் நிறுத்தணும். ரெஸ்ட்டுனா ரெஸ்ட்டு தான் ஒரு நாளைக்கு. ஃபெஸ்டிவல்னா ஃபெஸ்டிவலை கமெமரேட் பண்ணணும். உங்கள் ஃபேமிலியாக உட்காந்து அந்த ஃபெஸ்டிவலை செஞ்சாதான் அது பேர் ஃபெஸ்டிவல். அடுத்தது நியூ இயர்ஸ் டே. நியூ இயர்ஸ் டே அன்னைக்கு ஒர்க்கிங் டே பதில் ஹாலிடே வேணும்னு எல்லாரும் கொஞ்சம் நீங்கள்லாம் கேளுங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்டீங்கன்னா செய்வாங்க. சேலரி கொடுக்குறான்றதுக்காக நான் வந்து உட்காந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நிச்சயம்
உங்கள் மைண்ட் அங்கே இல்லை, யூ ஆர் நாட் கோயிங் டு ரியலி ஒர்க் ஆன் தட் டே. அது எனக்கு தெரியும். அதனால பெஸ்ட்டு எனக்கு திருப்பி எங்களுக்கு வந்து ஹாலிடேவை மாற்றி கொடுங்கன்னா ஃபேமிலி வில் பிகம் ஹாப்பி அகெயின். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க, வெளியில எங்கேயா போவாங்க. அந்த முதல் நாளை வந்து நல்லபடியாக கொண்டாடினா மிச்ச நாள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லது வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஊர்ல வந்து பொங்கல் அப்போ தேவையில்லாம் 3 நாள் லீவு இருக்கு. தேவையில்லை. ஏன்னா நம்மளாம் சிட்டியில் இருக்கவங்க, நம்ம ஒன்றும் வில்லேஜஸ் கிடையாது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றதுக்கு. நமக்கு வேணுங்கிறது அன்னைக்கு ஒரு பண்டிகை, பொங்கல். அடுத்த நாள் பொங்கல் வந்து பண்டிகை. பண்டிகைன்றது கணக்குலன்னு கும்பிடுறோம், சாமி கும்பிடுறோம், சில வேலைகளை செய்யறோம், முடிச்சாச்சு, வித் இட் இஸ் ஓவர். அது தவிர எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தேவையில்லை. அது மாதிரி ஜனவரி 1 வந்து லீவ் விட்டுட்டு லெட் தம் ஆல் செலிப்ரேட், லெட் எவ்ரிஒன் செலிப்ரேட் ப்ராப்பர்லி. நியூ இயர் ஷுட் பி செலிப்ரேட்டட், நியூ இயர்ஸ் டே ஷுட் பி செலிப்ரேட்டட் அப்படின்றது என்னோட வியூ. பார்ப்போம் அந்த மாதிரி உண்மையாவே திருப்பியும் அதை ஹாலிடேவை மாற்றி திருப்பியும் எல்லாம் பண்ணி திருப்பியும் திங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா என்னோட கணிப்பு கரெக்ட்னு அர்த்தம். பிகாஸ் ஐ ஹாவ் சீன் போத் திங்ஸ். அதுக்காக சொல்ல வரேன்.